உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய் ராகவா, ராகவா இங்க வா. இங்க ஒரு சூப்பர் கதை ஓடிட்டு இருக்கு, நீயும் வந்து கேளு. டேய் ஏன் முழிச்சிட்டு இருக்க? வா, பழைய கதை தான், ஆனா போர் அடிக்கல. வா டேய். என்னடா இவன் வரும்போதே முகத்தை தொங்க போட்டு வரான்? வலிமா, டைம் ஆயிடுச்சுல வலிமா, நம்மலாம் சீக்கிரமாவே வந்துட்டோம். பாவம் ராகவன் மாமா லேட்டா தானே வந்தாரு, அதனால டயர்ட்ல இருப்பாரு. அதான் கடையில நடந்தது அதுக்கு ஃபீல் பண்றான் போல இருக்கு. கடையில நடந்ததா? என்னாச்சுன்னா? அது ஒண்ணு இல்ல வள்ளி, ஒரு சின்ன பிரச்சனை. அவனை சத்தம் போட்டு விட்டேன். ஐயோ, ஏன்னா நீ ஏன் அவன்கிட்ட சத்தம் போடுற? பாவம் தானே அவன். சரி போ, அவன்கிட்ட கொஞ்சம் சமாதானமா பேசி கூட்டிட்டு வா. போனா நம்ம எல்லாம் இங்க சந்தோஷமா பேசி சிரிக்கும் போது அவன் மட்டும் தனியா இருந்தா நல்லாவா இருக்கும்? போய் அவனையும் கூட்டிட்டு வானா. நான் போனா போ. ரொம்பதான் உன் மூத்த மருமகனை காப்பாத்துற. தப்பு பண்ணுவான், திட்டினா மூஞ்சி தூக்கி வச்சுப்பான அவன். நாங்கெல்லாம் எவ்வளவு வாங்கியிருக்கோம், என்னைக்காவது மூஞ்சி தூக்கி வச்சு பாத்திருக்கியா? டேய் என்னடா பேசுற? அவன் வேற நீ வேறடா. அது என்னமோ சரிதான், அவரு வேறதான். ஐயோ நீ ஆரம்பிச்சிடாத மறுபடியும். சும்மா சொன்னத. எனக்கு தெரியாத விஷயம் எல்லாம் இந்த பிசினஸ்ல நிறைய இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்க அளவுக்கு நான் இன்னும் வளரல, அதை நான் ஒத்துக்கிறேன். டேய் என்னடா? இல்லப்பா, அதான் நிஜம். ஆனா தப்பு பண்றது எல்லாரோட இயல்பு தானப்பா. அதுக்காக நீங்க என்ன கண்டிக்க கூடாது, திட்டக்கூடாதுன்னு நான் சொல்லலப்பா. நீங்க ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினாதான் அது எனக்கு புரியும். நானும் அதை மாத்திப்பேன். ஆனா அதை நீங்க தனியா கூப்பிட்டு சொல்லிருக்கலாம்ப்பா. எல்லாரும் முன்னாடியும் பேசினது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நம்ம கடையில் இருக்கிற ஸ்டாஃப்கெல்லாம் என் மேல ஒரு மரியாதை இருக்கு. உங்களுக்கு அப்புறம் நான் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்களே அவங்க முன்னாடி என்னை விட்டு கொடுத்து பேசினா அவங்க எல்லாம் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அவங்க முகத்துல நான் எப்படி நாளைக்கு முடிப்பேன்? ஏதோ ஒரு வேலையை கோவமாவே நம்ம ஸ்டாஃப் கிட்ட நான் சொல்றேன்னு வைங்களேன், அந்த கோவத்துக்கு அவங்க மரியாதை கொடுப்பாங்களா? இவனே உங்க அப்பா கிட்ட திட்டு வாங்குறவன், இவனுக்கு என்ன தெரியும்னு உள்ள நினைக்க மாட்டாங்களா? டேய் விடுறா, இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காது. நம்ம ஸ்டாஃப் நம்ம கூட எத்தனை வருஷமா வேலை செய்யறாங்க, அவங்க அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டாங்க. நீ மனசை போட்டு குழப்பிக்காதடா. நான் இனிமே உங்ககிட்ட இப்படி நடந்துக்க மாட்டேன். வருத்தப்படாத. என்ன நீ மட்டும் வர? அவன் எங்க என்ன சொன்னா? ஒண்ணு இல்ல வள்ளி. என்னாச்சுன்னா, போகும்போது அவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன் தானே சொன்ன. இப்ப ஏன் சோகமா இருக்க? ராகவ ஏதாவது சொன்னானா? மாமா, ராகவன் மாமா எதுவும் சொன்னாரா? இல்ல வீரா, அவன் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டான். நான் இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும். அவனை தனியா கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும். யார் முன்னாடி பேசிட்டேன்ல, அதான் ரொம்ப வருத்தப்பட்டான். அவன் இந்த மாதிரிலாம் வருத்தப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. எல்லாரும் என்னை மாதிரி எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிட்டே இருப்பாங்களா? இவன் ஒருத்த நேரம் காலம் தெரியாம. மாமா மாமா, என்ன மாமா, கதையை சொல்லிட்டு போலாமே. இல்ல வீரா, இன்னொரு நாள் பேசலாம். எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. மாமா, ராகவன் மாமா காலையில சரியாயிடுவாரு. அதுக்காக சொல்ல வந்த கதைய பாதியிலே விட்டுட்டு போனா எப்படி மாமா? நாங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கோம் மாமா.
மாமா ப்ளீஸ் எங்களுக்காக உட்கார்ந்து இப்பவே கதை சொல்றீங்களா? நான் வாண்ணா. நம்ம வீட்ல இந்த மாதிரி எல்லாரும் ஒண்ணா உட்காந்து கலகலப்பா பேசி சிரிச்சு எவ்வளவு நாளாச்சு. ஆ, நம்மளே என்னைக்கோ ஒரு நாள் தான் இப்படி உட்கார்றோம். ராகவன் கிட்ட நான் அப்புறமா பேசி அவனை சமாதானப்படுத்திக்கிறேன். பிள்ளைங்க ஆசைப்படுறாங்கல்ல, நீ வா சொல்லு. வாங்க மாமா. ம். நான் வேணா வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கேன். தயவு செஞ்சு கதை சொல்ல. வாயை முடிக்கிட்டு ஆ, நீ ட்ரை பண்ணுவேன். ரொம்ப கஷ்டம்டா. ம். நீ வந்து சொல்லு. வாங்க மாமா. ம். மாமா ப்ளீஸ். சரிம்மா. வா 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 உட்கார். உட்காரு சீக்கிரம். ஆரம்பி. ஸ்டார்ட். ஐயா, கோயில் நகை திறந்து போச்சுன்னு புலம்பிட்டு இருக்கீங்க. காட்டுக்குள்ளேயும் யாரும் போக மாட்டேன்னு சொல்றீங்க. நாங்க போறேன்னு சொன்னா அதுக்கும் ஒத்துக்க மாட்டீங்க. எப்படிங்க ஐயா? உங்களால முடியும்னா இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நீங்க காலத்துக்கு மறக்காம இருக்கணும்னு ஒண்ணு நாங்க செய்யல. நாங்க கேட்கறத நீங்க கொடுக்க சம்மதம் சொன்னா எங்க உசுர பணைய வச்சு காட்டுக்கு போய் நாங்க நகையை மீட்டு வரோம். ம். ம்? என்ன வேணும் சொல்லுங்க. உங்க பொண்ணு காவேரிய தோ நிக்கிறான என் நண்பன் ராமச்சந்திர, அவனை கட்டி கொடுக்கணும். கொடுப்பீங்களா? ஏய், என்னடா பேசிட்டு இருக்க? ஏய், உனக்கே அப்பா கொதிக்குது. அவரை மானத்தை காப்பாத்தா நீ காட்டுக்குள்ள இறங்கி போய் தேடு. பாத்தீங்களா மாமா, எப்படி பேசுறானுங்கன்னு பாத்தீங்களா? கபடி விளையாட வந்துட்டு நம்ம வீட்டு பொண்ணு மனசை கலைச்சது மட்டும் இல்லாம இப்ப எப்படி பேசுறான் பாருங்க. சரி. இவனெல்லாம் இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். மாமா, என்ன மாமா இதெல்லாம்? மாப்பிள, எனக்கு என் பொண்ணை விட இந்த ஊரோட கௌரவம், இந்த ஊர் கோயிலோட நகையும் தான் முக்கியம். என் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ண முகூர்த்தம் தான் உங்களுக்கான நேரம். அதுக்குள்ள நகையை மீட்டு கொண்டு வந்தா என் பொண்ணு காவேரிய இந்த பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். இல்லைன்னா இல்லைன்ற பேச்சுக்கே இடம் இல்ல. ம். நாங்க சொன்னதை செஞ்சு காட்டுறோம். ம், இன்னும் எவ்வளவு தூரம்டா கூட்டு போவீங்க? டேய், நகையை மறைச்சு வைக்கிறது உங்க மரியாதை வேணாமா? அக்கிலே வச்சுட்டு சுத்த முடியும். இங்க தானே வச்சிருக்கோம். வா. வாடா. திருட்டு வேலை எல்லாம் எங்க தான் கத்துக்கிட்டீங்களோ தெரியல. ஏய் தம்பி, உன் காதலை சேர்த்து வைக்கிறதுக்கு தான் நாங்க இப்படி எல்லாம் பண்ணோம். சும்மா திட்டிட்டு இருக்காத, வா. என்னடா காணோம்? டேய், எங்கடா காணோம்? இங்கதான்டா புதைச்சு வச்சோம். நல்லா பாடுறா. ஐயோ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.